ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2025 வந்த ஒரு புது ஹாரர் மூவி டிராமாட்டிக்கா. இந்த படத்தோட ஒன்னே என்னன்னா, ஜான் அப்படிங்கிற ஒருத்தனுக்கு பழமையான ஒரு சிலை கிடைக்குது. அது அவனை பணக்காராக்கும் அப்படின்னு அவன் நம்புறான். ஆனா அதை பத்தி விசாரிக்கும் போது அது ஒரு சபிக்கப்பட்ட பொருள் அப்படின்னும் டீமனை வர வைக்கிற போர்ட்டல் அப்படின்னு தெரிய வருது. ஆனா அதை அவன் நம்பாம அதை ஓபன் பண்றான். அதனால அவனுக்கு என்னாச்சு, அவனோட குடும்பத்தை காப்பாத்தினானா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை. நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல 1910 எகிப்துல இருக்கிற ஒரு பாலைவனத்தை காட்டுறாங்க. அதுல ஒருத்தன் ரொம்ப தூரமா நடந்து போய்கிட்டே இருக்கான். அதுக்கு மேல அவனால நடக்க முடியல. அவன் வச்சிருந்த கத்தியால தற்கொலை பண்ண போறான். அப்ப அவன் பையன் அஷ்ரப்பா நினைச்சு பார்த்துட்டு தற்கொலை பண்ணாம மறுபடியும் நடந்து போறான். ரொம்ப தூரம் நடந்ததுக்கு அப்புறமா ஒரு இடத்துல நடக்க முடியாம உட்காந்துறான். அவன் கையில வெள்ளை துணி ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள ஒரு வித்தியாசமான சிலை ஒண்ணு இருக்கு. அதோட தலை கிளி மாதிரியும் உடம்பு விலங்கோட மாதிரியும் இருக்கு. அதை கையில வச்சுக்கிட்டு இது ஒரு சாத்தான், குழந்தைகளோட உயிரை எடுக்கக்கூடிய ஓல்ட் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை மண்ணுக்குள்ள போட்டு புதைக்கிறான். என்ன மன்னிச்சிட அஷ்ரப், உன்னை காப்பாற்ற முடியல அப்படி சொல்லிட்டு கத்தியால குத்தி தற்கொலை பண்ணிக்கிறான். அப்ப வித்தியாசமான சில சீன்ஸையும் காட்டுறாங்க. அவனுக்கு பேய் பிடிச்ச மாதிரி ஆடுறான். அடுத்த கொஞ்ச நேரத்துல இறந்தும் போயிடுறான். அவன் புதைச்ச அந்த சிலையோட தலை மட்டும் வெளியில தெரியுது. அப்படியே கட் பண்ணி படத்தோட டைட்டில் போடுறாங்க. அடுத்து 2003 ஒரு பழைய வீட்டை ஒண்ணு காட்டுறாங்க. மைக் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் போலீஸ்க்கு கால் பண்ணி என் அம்மா என்ன காயப்படுத்துற, ரொம்பவே பயமுறுத்துற அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றான். நான் பயந்து போய் டேபிளுக்கு கீழே ஒளிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்ப பயங்கரமா சிரிக்கிற சத்தமும் கேக்குது. நீ கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்த வரேன், நீ அங்கேயே ஒளிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு உன் அம்மா இப்ப எங்க இருக்கா அப்படின்னு கேட்க தெரியல அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு உருவம் டேபிளுக்கு கீழே வந்து பயங்கரமா கத்த. அதுல பயந்து போன மைக்கு வேகமா அங்கிருந்து ஓடி போய் ஒரு கப்பட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறான். அவனை பயமுறுத்தது அவனோட அம்மா தான். ஆனா அவளை பார்த்தா நார்மலா இருக்க மாதிரி தெரியல, வித்தியாசமா இருக்கா. எல்லா இடத்துலயும் தேடுறா. மைக்கு கண்டுபிடிக்க முடியாம போகவும் அப்படியே மாறி அம்மாவை மன்னிச்சிடு மைக், தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு எழுதிக்கிட்டே சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. மைக்காம போயிட்டா அப்படின்னு பயந்துகிட்டே வெளியில வரான். அப்ப அவனுக்கு பின்னாடி இருந்து சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா அவனோட அம்மா தான் சிரிச்சுக்கிட்டு 4 கால்ல தவழ்ந்து வர பயந்து போய் மைக்கு வேகமா ஓடி போய் ரூமுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறான். மெதுவா அவ கதவை ஓப்பன் பண்ணி உள்ள வர பாக்குறா. மைக் ரொம்பவே பயந்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். டக்குன்னு அவ உள்ள வராம கதவை வேகமா அடைக்க கதவுல இருந்து சிலுவை கீழே விழுந்துடுது. மறுபடியும் திடீர்னு கதவை ஓப்பன் பண்ணிக்கிட்டு கத்திக்கிட்டே மைக்கு கிட்ட ஓடி வர அப்படியே கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல 2 பேரும் அமைதியா உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மைக்கோட அம்மா அவன் முடிய கோதி விட்டுக்கிட்டு இருக்கா. அப்படியே டிவில மைக்கோட போட்டோவை போட்டு ஒரு ரிப்போர்ட்டை பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல இருந்த மைக் அப்படிங்கிற ஒரு பையனை யாரோ கடத்திட்டாங்க, இதே மாதிரி 4 பசங்களை காணோம் அப்படி சொல்லிட்டு அடுத்து மைக்கோட உண்மையான அம்மா பேசுறாங்க. என் பையனை பத்தி தகவல் தெரிஞ்சா ப்ளீஸ் எனக்கு, இல்லைன்னா போலீஸுக்கு தகவல் கொடுங்க. மைக், அம்மா உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேன்டா, சீக்கிரம் அம்மாட்ட வந்துடுறா அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றா. அதை பார்த்த மைக் பெருசா எந்த ஒரு ரியாக்டும் பண்ணல. இவன் மைக்கோட அம்மாவே இல்ல போல, இவன் தான் அவனை கடத்தி வச்சிருக்கா. அந்த நியூஸை கேட்டு இவனை பார்த்து சிரிக்கிறா. அப்பதான் அவன் முகத்தை ஃபுல்லா காட்டுறாங்க. முகம் ஃபுல்லா கொப்பளை வந்து பார்க்கவே பயங்கரமா இருக்கு. அவ மேல்வாய் வெட்டுப்பட்ட மாதிரி இருக்கு. அடுத்து அவளோட கண்ணு 2 கருப்பு கலர்ல மாறுது. அவ உடம்புக்குள்ள வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. அதே நேரத்துல வெளியில போலீஸ் வண்டி வந்து நிக்குது. அந்த சத்தம் கேட்ட உடனே அமைதியாரு, சத்தம் போட்ட டீமனை வர வச்சு உன்னை கொன்னுடுவேன், போய் ஒளிஞ்சுக்க அப்படி சொல்றா. அதை கேட்டு பயந்து போன மைக்கும் போய் ஒளிஞ்சுக்கிறான். அடுத்து அவ கதவை ஓபன் பண்ண எங்களுக்கு இந்த வீட்டுல இருந்து தான் கால் வந்துச்சு, எல்லாம் ஓகே தானே அப்படின்னு போலீஸ் கேட்க இங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படி சொல்றா. இங்க தனியா இருக்கீங்க அப்படின்னு கேட்க ஆமான்னு சொல்றா. நான் உள்ள வந்து செக் பண்ணணுமே அப்படி சொல்ல அவளும் தேங்கிக்கிட்டே கதவை ஓபன் பண்றா. போலீஸும் உள்ள போன உடனே சிரிச்சுக்கிட்டே கதவை க்ளோஸ் பண்றா. கொஞ்ச நேரம் தான் செக் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படி சொல்லிட்டு போலீஸ் சொல்லிக்கிட்டே சுத்தி பாக்குறாரு. ஒரு இடத்துல ஒரு பொம்மை கிடக்கு. இவ தனியா தான் இருக்குன்னு சொன்னா குழந்தைகளை விளையாடுற பொம்மை கிடக்கு அப்படின்னு யோசிக்கிறான். அதே நேரம் அவனுக்கு பின்னாடி அவ பேய் மாதிரி நின்னுகிட்டு இருக்கா. குழந்தைகள் வீட்டுல இருக்காங்களா அப்படின்னு கேட்க ஆனா பின்னாடி இருந்து எந்த ஒரு சத்தமும் வரல. அதனால திரும்பி பாக்குறான். அங்கே அவளை காணோம். ஷாக்கானவன் லைட் அடிச்சு அவளை தேடுறான். அந்த வீடே இப்ப எரிஞ்சு போய் ரொம்பவே மோசமா இருக்கு. ரொம்ப நாள் யாருமே யூஸ் பண்ணாத வீடு மாதிரி இருக்கு. ஆனா சத்தம் மட்டும் வீட்டுக்குள்ள இருந்து வந்துகிட்டு இருக்கு. பயந்து போனவன் அவன் டீமுக்கு கால் பண்ணி இந்த வீட்டுல வித்தியாசமா ஏதோ ஒண்ணு இருக்கு, எனக்கு பேக்கப் வேணும் அப்படின்னு சொல்றான். அப்ப பாத்ரூமுக்கு போய் பார்க்க டப்புல ஒரே ரத்தமா இருக்கு. அதுல சின்ன சின்ன பொம்மையெல்லாம் மிதந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்து மிரண்டு போயிடுறான். அப்ப அவனுக்கு பின்னாடி இருந்து குட்டி பையன் ஓடி வர்ற சத்தம் மட்டும் கேக்குது. பயந்து போய் துப்பாக்கி எடுத்துடுறான். மேம், என்ன பயமுறுத்த பாக்குறீங்க, வெளியில வாங்க இல்ல சுற்றுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லா இடத்தையும் பாக்குறான். அப்ப பேஸ்மெண்ட் மாதிரி கீழே ஒரு வழி போகுது. மெதுவா பயந்துகிட்டே கீழே போறான். அந்த இடம் இன்னும் இருட்டா இருக்கு. கொஞ்ச தூரம் போறான். லைட் அடிச்சு பாக்குறான். ஒரு இடத்தை பார்த்து ஷாக் ஆயிடுறான். கீழே வெள்ளை துணியால சுத்தி 3 குழந்தைகளோட பாடி ரத்தத்தோட கிடக்குது. மெதுவா அந்த துணி எடுத்து பாக்குறான். அந்த குழந்தை கொடூரமா கொல்லப்பட்டிருக்கு. வாக்கி டாக்கில காணாம போன 3 குழந்தைகளை கண்டுபிடிச்சிட்டேன், சீக்கிரம் பேக்கப் அனுப்புங்க அப்படின்னு கோவமா சொல்றான். அப்ப திடீர்னு அவனுக்கு பின்னாடி இருந்து சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா அவதான் பேய் மாதிரி நின்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். அடுத்து போலீஸ கொல்ல வர அடுத்த சில துப்பாக்கி சுடுற சத்தம் மட்டும் கேக்குது. அந்த சத்தம் கேட்டு மைக் வெளியில வரான். அப்ப பேஸ்மெண்ட்ல இருந்து ரத்தத்தோட போலீஸ் வந்து விழுகுறான். அவன் பக்கத்துல மைக் நிக்க அவன் மேல லைட் அடிச்சு பார்த்துட்டு கடைசியா காணாம போன பையனை நான் கண்டுபிடிச்சிட்டேன், பேக்கப் வேணும், சீக்கிரம்
சீக்கிரம் பேக்கப் அனுப்புங்க அப்படி சொல்றான். போலீஸோட பேக்கப் வரதுக்குள்ள போலீஸோட உசிரே போயிடுது. திடீர்னு அந்த பேய் மறுபடியும் போலீஸ பேஸ்மெண்ட்டுக்குள்ள இழுத்துடுது. போலீஸ் கத்துற சத்தம் மட்டும் கேக்குது. அப்படியே கட் பண்ணி அப்படியே ஒரு வருடத்துக்கு முன்னாடி அப்படின்னு போடுறாங்க. ஜான் அப்படிங்கிற ஒருத்தன் போன்ல பேசிக்கிட்டு இருக்கான். சார்லஸ் ஏன் போன் எடுக்க மாட்டற, ப்ளீஸ் என் கூட பேசு, எல்லாத்தையும் மறந்துடுவோம், இந்த மெசேஜை பார்த்தது எனக்கு கால் பண்ண அப்படின்னு அவ எக்ஸ் ஒய்ஃபுக்கு அனுப்புறான். ஜானோட ஒய்ஃப் ஜானையும் 2 பொண்ணுங்களையும் இவன்ட்டே விட்டுட்டு போயிருப்பா. அது நேரத்துல டேபிள் மேல வெள்ளை துணியால ஒரு கயிறை சுத்தி ஒரு பொருள் ஒண்ணு இருக்கு. அதை எடுத்து பாக்குறான். உள்ள படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாலைவனத்துல புதைச்ச அந்த வித்தியாசமான கிளிமுக்கு சிலை இவன்ட்ட இருக்கு. இவன்ட்ட எப்படி வந்துச்சுன்னு தெரியல. அப்ப போனும் வர எடுத்து பேசுறான். அந்த பக்கத்துல இருந்து ஒருத்தர் பேசுறான். ஜான், அந்த பொருள் உன்னிடத்தானே இருக்கு, அதை பத்தி இன்டர்நெட்ல பார்த்தேன், அது ஒரு மோசமான பொருளாம், அதுவும் டீமனை வர வைக்கக்கூடிய ஒரு போர்ட்டலாம், அதோட தலையை ஓபன் பண்ண போர்ட்டல் ஓபன் ஆகுமா, ஆனா நீ அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன், இது ஒரு பழைய பொருள், $50,000 கிடைக்கும், இதை நீ வச்சிருக்க கூடாது, இது ஒரு ஆபத்தான விஷயம் அப்படி சொல்றான். என்ன கிண்டல் பண்றியா, எனக்கு பணம் வேணும், என் எக்ஸ் ஒய்ஃப் என்னட்ட இருந்து என் பொண்ணுங்களை பிரிக்க பாக்குறா அப்படின்னு சொல்றான். ஏன்னா உங்ககிட்ட குழந்தைகள் இருக்கா, முக்கியமா குழந்தைகளை வேட்டையாடுற ஓல் பாஸ் அப்படின்னு போட்டிருக்கு, நான் சொல்றத கேளு, அதை தூக்கி போட்டுரு, அது எல்லாருக்குமே பரவும், அது உன் குடும்பத்தை அழிச்சிடும் அப்படின்னு எவ்வளவோ சொல்றான். ஆனா ஜான் அதை எதையுமே நம்புற மாதிரி தெரியல. இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், என்ன முட்டாளாக்க பாக்குறியா, அதை சேல் பண்ணி அவன் அப்படி சொல்றான். ஏதாவது பண்ணு, ஆனா அதை ஓப்பன் மட்டும் பண்ணிடாத அப்படி சொல்றான். அவன் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஜானும் போன வச்சிடறான். அவன் இவ்வளவு சொல்லியும் அடுத்த செகண்ட் அந்த சிலையோட தலையை ஓப்பன் பண்றான். அது ரொம்பவே கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் விடாம ஓப்பன் பண்றான். உள்ள இருந்து புகையா வருது. அந்த புகை அவன் மேல பட்டுதான் அவனுக்கு ஏதோ பண்ண திடீர்னு சிரிக்கிறான். அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு ஜானோட சின்ன பொண்ணு ஆலிஸ், பெரிய பொண்ணு அபிகேல் டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்கே வந்த ஜானோ ஆலிஸ ரூமுக்கு போக சொல்லிட்டு அபிகேல் பக்கத்துல வந்து உட்கார்றான். அவ பயந்து போய் பிள்ளைவ முகத்துல மறைச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஏன் இப்படி இருக்க, நீ ரொம்பவே அழகானவ, இப்படி பண்ணக்கூடாது, பிள்ளவை எடு அப்படின்னு சொல்ல உடனே பயந்து போய் எடுத்துடுறா. அப்ப அபிகேலோட பயத்துக்கான காரணத்தை காட்டுறாங்க. ஜான் சிலையை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா அவ ரொம்பவே மாறி வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிச்சிருக்கான். டீமனோட போர்ட்டல் ஓப்பன் ஆகி அது வழியா டீமன் இவன் உடம்புக்குள்ள போயிருக்கும் போல பாத்ரூம் கண்ணாடி முன்னாடி நின்னுக்கிட்டு அவனே முத்தம் கொடுத்துக்கிறான். அவன் பாடியை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் அவனாவே இல்ல. அடுத்த சீன்ல அபிகேல் ரூமுக்கு வரான். அவனை பார்த்து அவ பயந்து போயிருக்கா. அவள்கிட்ட தப்பா நடந்துக்கிறான். ஆனா அவளால எதுவுமே பண்ண முடியாம அமைதியா இருக்க. இந்த மாதிரி அடிக்கடி நடந்திருக்கும் போல, இத பத்தி உன் அம்மா கிட்டயோ சிஸ்டர் கிட்டயோ சொல்லக்கூடாது, அப்படி மட்டும் சொன்ன டீமன் வரும், நல்ல பொண்ணா என் பேச்சை மட்டும் கேட்டுக்கிட்டு அப்படின்னு மிரட்டுறான். அதுக்கு அவளும் தலையாற்றா. அடுத்த சீன்ல அபிகேல் கிச்சன்ல தண்ணி குடிச்சிட்டு ரூமுக்கு போறா. அவ போன அடுத்த செகண்ட் ஜான் செவத்து மேல தவழ்ந்து போறான். அபி தூங்கிக்கிட்டு இருக்கா. அவ ரூமுக்கு வந்தவன் அவளையே கொஞ்ச நேரம் பாத்துக்கிட்டு இருக்கான். அடுத்து திடீர்னு சத்தம் கிட்ட அபி எந்திரிக்கிறா. அப்ப ஜான் அவ காலை நக்கிக்கிறத பார்த்து பதறி போய் கத்துறா. அவன் மெதுவா மேல வந்து அவ முகத்தை பிடிச்சுக்கிறான். அபிக்கு மேல அவ தலைய 2 கருப்பு கை வந்து பிடிக்குது. ஜான் வாயில இருந்து ஒரு கருப்பு கடல் லிக்விட் மாதிரி ஒண்ணு அபியோட வாயில ஊத்துது. அபி பாய்ந்து கத்தி கதறா. ஹெல்ப்புக்கு யாராவது வருவாங்களா அப்படின்னு சவத்துல இருந்து சிலுவைய பாக்குறா. ஆனா அது கீழே விழுந்துடுது. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜானும் சிரிக்க, அவையும் அவனை பார்த்து சிரிக்கிறா. அவ கண்ணிப்பு கருப்பு கலரா மாறி இருக்கு. அடுத்த சீன்ல அவையும் அவ அப்பாவோட தொல்லை தாங்க முடியாம வீட்டை விட்டு போயிடுறா. அடுத்த நாள் ஜானோ தன்னோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி, உங்ககிட்ட அபி இருக்காளா அப்படின்னு ஜான் கேட்க, இல்லையே, என்னாச்சு, அபி எங்க அப்படின்னு கேக்குறா. என்னாச்சுன்னு தெரியல, நான் நைட்டு குடிச்சிருந்தேன், என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இல்ல, மார்னிங் பார்த்தா அவளை காணோம், உன்னதான் பார்க்க வந்திருப்பா அப்படின்னு நினைச்சு அப்படி சொல்றான். குழந்தைகளை சரியா பாத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ திட்ட. அதுக்கப்புறம் ஆலிஸ் எங்க, அவளுக்கு தெரியும், அவ நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்ல அவளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறான். அபி உன் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருப்பாளா அப்படின்னு ஜானும் கேட்க, அந்த வீடா 20 வருஷத்துக்கு முன்னாடி தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சே, அது ரொம்ப தூரமா இருக்கு, அங்க அவ போயிருக்க முடியாது, அந்த வீட்டுல தங்கவும் முடியாது அப்படின்னு சொல்றா. இதுக்கு நடுவுல ஜான் கெஸ் பண்ண மாதிரி அபி அந்த எரிஞ்ச வீட்டுக்கு தான் வந்திருக்கா. பேய் மாதிரி தலையை விரிச்சு போட்டு அழுதுகிட்டு இருக்கா. அவன் முகத்துல கொப்பளமா இருக்கு. கிட்ட வச்சு டெஸ்ட் பண்ணி பாக்குறா. அதுல கன்சிவா இருக்கு அப்படின்னு வந்திருக்கு. அதை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறா. அதை கலைக்கிறதுக்காக அவளை ரொம்பவே காயப்படுத்திக்கிறா. அடுத்த சீன்ல அபியும் ஆலிஸுக்கு கால் பண்ணி பேசுறா. அபி எங்க இருக்க, வீட்டுக்கு வா, என்ன நடந்துச்சு என்கிட்ட சொல்லு அப்படின்னு ஆலிஸ் கேக்குறா. அபியும் அழுதுகிட்டே, அதை சொன்னா நம்ப மாட்டேன், அதை யாருமே நம்ப மாட்டாங்க, நான் வீட்டுக்கு வர மாட்டேன், நான் சர்ச்சுக்கு போய் ஃபாதரை பார்க்க போறேன், என்னை தேடி வராத மிஸ்யூ அப்படி சொல்லிட்டு போன வச்சிடறா. அடுத்த கொஞ்ச நேரத்திலே தூங்கிடுறா. அப்ப டிவில வித்தியாசமான ஒரு பிக்சர் வருது. திடீர்னு ஜான் அங்க வந்து, இங்க என்ன பண்ற அப்படின்னு கத்துறான். அதை கேட்டு அபி பயந்து போயிடுறா. திடீர்னு அவ கைகால் எல்லாமே இழுத்துக்குது. அவளால அசைய கூட முடியல. அவளை சேர்ல உட்கார வச்சு ஜான் கத்திய வச்சு மிரட்டுறான். டீமன் ராஜா அவருக்கு சேவை பண்றதுக்காக உன்னை தேர்ந்தெடுத்திருக்காரு, ஆனா நீ அங்கிருந்து ஓடி வந்திருக்க, அவர் குழந்தையுமே கொண்டு இருக்க, அதுக்கு தண்டனை அப்படி சொல்லிட்டு அவ கையை கிழிக்கிறான். இனி நீ எனக்கு தேவையில்லை, நான் ஆலிஸ இதுக்கு தேர்ந்தெடுக்க போறேன் அப்படி சொல்ல அபியும் வேணாம் அப்படின்னு கத்துறா. ஆலிஸ விட்டுடுங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படி சொல்றா. அடுத்து அபியை கூட்டிட்டு போயிட்டு ஒரு இருட்டான இடத்துக்கு முன்னாடி உட்கார வைக்கிறான். அபி அவ சிஸ்டருக்காக அவளை தியாகம் பண்ண ரெடி ஆயிடுறா. நான் உங்களுக்காக எல்லாமே பண்றேன், குழந்தைகளை உங்களுக்காக பழி கொடுக்குறேன் அப்படி சொல்றா. உள்ள இருந்து ஒரு கருப்பு டீமன் வெளியில வருது. அடுத்து 2 பேருமே சிரிச்சுக்கிட்டு இருக்க. அபி உடம்புலயும் அந்த டீமன் போற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீன்ல பார்க்ல ஒரு அம்மா போன் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பையன் பாபி விளையாண்டுகிட்டு
பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு பக்கத்துல இருந்த ஒரு குகை மாதிரி ஒண்ணுல இருந்து சத்தம் கேட்க மெதுவா உள்ள போறான். பாபி அதுக்குள்ள போறதை யாருமே பார்க்கல. அந்த இடம் இருட்டா இருக்கு. யாரோ இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. ஒரு இடத்துல சத்தம் வருது. அந்த இடத்துக்கு போறான். ஆனா அங்க யாருமே இல்ல. ஸ்டெப்ஸ் மேல போகுது. அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். திடீர்னு அந்த பக்கத்துல அபி டீமன் வந்து நிக்குது. அவளை பார்த்து பயப்படுறான். அப்படியே பயமுறுத்தி அவனை கடத்திட்டு போயிடுறா. கட் பண்ணா ரொம்ப நேரம் கழிச்சுதான் பாபியோட அம்மா அவனை தேடுறா. இதுக்கு நடுவுல அபி எல்லாத்தையுமே பண்ணிட்டு அழுதுகிட்டு இருக்கா. பாபியை கொடூரமா கொண்டுறா. அவனோட ரத்தம் தான் டப்ல இருந்திருக்கும். இந்த மாதிரி 3 குழந்தைகளை கடத்தி கொண்டு இருப்பா. கடைசியா தான் மைக்க கடத்திருப்பா. கட் பண்ணி இப்ப பிரசன்ட் டேல போலீஸ கொண்டு அந்த சீனை காட்டுறாங்க. இதுக்கு மேல என்னால கொலை பண்ண முடியாது அப்படின்னு அபி அழுகுறா. அப்ப மேல இருந்து சத்தம் கேக்குது. பயந்து போன மைக்கும் அமைதியா அபியோட பக்கத்துல வந்து நிக்கிறான். அபி அவனை பயமுறுத்தினாலும் அவளை தான் அம்மாவா அவன் நினைச்சிட்டான் போல. அதனால பயப்பட மாட்டான். நான் உனக்கு காப்பாத்ததான் நினைச்சேன், என்னால முடியல, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அபி சொல்லிட்டு துப்பாக்கியால அபியும் சுட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறான். அதை பார்த்து ஷாக்கான மைக்கும் ஒரு லைட்டை மட்டும் வச்சு அங்க இங்க அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கான். அப்ப டீமன் அங்கே வந்து அவனை பிடிக்க பாக்குது. பயந்து போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறான். திடீர்னு டீமன் அவனுக்கு முன்னாடி வர அவன் பயந்து போய் கீழே கிடந்த போலீஸோட துப்பாக்கி எடுத்து சுட்டுறான். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு மைக் ரத்தம் வழிய நின்றுகிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல ஒரு ஷாக்கிங் நியூஸ். போலீஸ் ஒரு கிரைம் கண்டுபிடிச்சிருக்கு. ஒரு பழைய வீட்டுல காணாம போன குழந்தைகள் இறந்து போய் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. அபிகள் அப்படிங்கிற ஒருத்தி தான் குழந்தைய கடத்தி கொலை பண்ணிருக்கா. அவளும் துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டா. அங்க உயிரோட மைக் அப்படிங்கிற ஒரு பையன் இருந்திருக்கான். அவன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன அந்த பையன் தான் அப்படின்னு நியூஸ்ல போட்டிருக்காங்க. இதை எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்த ஜான் அழுகிறான். அப்பதான் அவன் தப்பு புரியுது. அவனே அவனுக்கு ஷாக் வச்சு இறந்து போறான். அப்படியே கட் பண்ணி 20 வருஷத்துக்கு அப்புறம் அப்படி போட்டு காட்டுறாங்க. ஜெனிபர் அப்படிங்கிற ஒரு ஓல்டு லேடி ரிப்போர்ட்டரா இருக்க. அவ ஆலிஸை இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆலிஸ் இப்ப வளர்ந்து ஒரு பெரிய பொண்ணா இருக்கா. இன்னைக்கு நம்ம 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த குழந்தைகளை கடத்தி கொடூரமா கொலை பண்ண ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை மம்மி மான்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு புக்கை ப்ரொமோட் பண்ண நம்ம கூட ஆலிஸ் வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு இன்டர்வியூ ஆரம்பிக்கிறா. உங்க புக்கை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்க ஆலிஸ் சொல்றா, 2003 நடந்த அந்த மாற்ற பத்தி உங்களுக்கு தெரியாது. அபிகள் மரணத்துக்கு அப்புறமா தான் இவளை பத்தி எல்லாமே தெரிஞ்சது. பல மாதங்களா இந்த நியூஸ் தான் டிவில போய்கிட்டு இருந்துச்சு. இது என் குடும்பத்தையே மாத்திருச்சு. என் அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றா. ஒரு சிஸ்டர் கூட நீ க்ளோஸா இருந்திருப்பீங்க, அப்ப கூட அவங்க கேரக்டர் உங்களுக்கு தெரியல அப்படின்னு கேட்க அவ அப்படி கேரக்டரே கிடையாது, அவ கொலை பண்ணிட்டா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதை என்னால நம்ப முடியல. உங்க சிஸ்டர் 4 பேரை கடத்தி 3 பேரை கொண்டுட்டா. அதுல மைக் உயிரோட தான் இருக்கான். அவன் இந்த இன்டர்வியூ பாத்துக்கிட்டு இருந்தா அவனுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்க அதே நேரத்துல அந்த டீமன் இருந்த அந்த இருட்டான ரூமை காட்டுறாங்க. உள்ள இருந்து சத்தம் கேக்குது. அதே வீட்டுல டிவில ஆலிஸோட இன்டர்வியூ ஓடிக்கிட்டு இருக்கு. அதை ஒருத்தர் சேர்ல உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப மைக்குக்கு என்ன சொல்றது அப்படின்னு தெரியாம ஆலிஸும் பதட்டமாகறா. எப்படியே சமாளிச்சு அப்படி நடந்ததுக்கு வெரி சாரி, மைக் எல்லாத்தையுமே மறந்து நல்லா இருப்பான் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றான். வேற என்ன இன்ட்ரெஸ்ட் அந்த புக்ல இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட்டர் கேட்க ஒரு நாள் அபிக்கு அவ தலைக்குள்ள வித்தியாசமான சத்தம் கேக்குது அப்படி சொன்னா. அவ கூட யாரோ பேசுறாங்க அப்படி சொன்னா. ஆனா அதை நான் நம்பல. அதுல இருந்து அவ என்கிட்ட எதுவுமே சொல்லல. உன் சிஸ்டருக்கு மனநோய் தான் இருந்திருக்கு அப்படின்னு அந்த ஓல்டு லேடி சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ முடிக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஆலிஸோட வீட்டை காட்டுறாங்க. டிவில அவ இன்டர்வியூ போய்கிட்டு இருக்கு. அதை பார்த்து அவ கோவமா போன்ல அவ ஃப்ரெண்ட் அலெக்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கா. என் புக்கு ப்ரொமோட் பண்ண வந்தா என் சிஸ்டரை வச்சு அவங்க ஹாலோவின் ஸ்பெஷல் ப்ரோக்ராமுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு கத்துறா. இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் எனக்கு கொலை மிரட்டல் வருது, எல்லாமே மாறின மாதிரி இருக்கு, எல்லா தப்பு நான் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. காலை கட் பண்ணிட்டு போறா. ஹாலோவின் ஃபங்க்ஷன் வரப்போகுது. அதுக்கு 3 குழந்தைங்க பே காஸ்டியூம் போட்டுக்கிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு சாக்லேட் கொடுக்குறா. அடுத்த சீன்ல ஆலிஸ் மைக்கோட அம்மா கொடுத்த அந்த இன்டர்வியூ பாத்துக்கிட்டு இருக்கா. என் பையன் மைக்க நான் நல்லா பாத்துக்கல, எல்லாமே என்னோட தப்பு தான். அவனுக்கு நடந்த அந்த சம்பவத்தை அந்த நினைவுகளை அவனால மறக்க முடியல. அதுல இருந்து அவனால வெளியில வரவே முடியல. கனவுலையும் அந்த டீமன் அவனை கஷ்டப்படுத்துது. என்னாலையும் அவனை நார்மலுக்கு கொண்டு வர முடியல அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றா. நான் டாக்டர் எலியட், நான் மைக்கோட மனநல மருத்துவர். அவ ரொம்பவே மோசமான ஒரு நிலையில இருக்கான். PTSD அப்படிங்கிற ஒரு நோயால பாதிக்கப்பட்டிருக்கான். மைக் நிப்பான் நடப்பான், ஆனா எதுவுமே பேச மாட்டான். மைக் அபிகளை அவன் உண்மையான அம்மா போல நினைச்சிட்டான். அப்புறமா மைக்கோட அம்மா சில டிராயிங்ஸ காட்டி மைக் மான்ஸ்டரை வரைஞ்சிருக்கான். அடிக்கடி இந்த டிராயிங்ஸ் தான் வரைகிறான். அவன் என்ன யாரோ போலதான் நினைக்கிறான் அப்படின்னு மைக்கோட அம்மா சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. டாக்டர் அந்த டிராயிங்ஸ பார்த்துட்டு மைக் பேசாட்டாலும் இந்த டிராயிங்ஸ்ல நிறைய சொல்லியிருக்கான். அங்க 3 குழந்தைகள் இறந்து கிடந்தது, அபிய அவனோட அம்மாவை நினைச்சது, டார்க் ரேஸ், இது எல்லாத்தையும் தான் அவன் குடும்பமா நினைக்கிறான். அதே வீடியோல ஜான் வச்சிருந்த அந்த சிலையை பத்தி சொன்ன அந்த ஆளுமே பேசுறான். அபியோட உடம்புல டீமன் இருந்துச்சு. இது எல்லாத்துக்குமே அவளோட அப்பா ஜான் தான் காரணம். அவரு ஒரு பழைய சிலையை வச்சிருந்தாரு. அது உள்ள டீமன் இருக்கு, அதை ஓபன் பண்ண வேணாம் அப்படின்னு வேற சொன்னேன். ஆனா ஜான் கேட்காம அதை ஓபன் பண்ணி அவனோட குடும்பத்தையே அடிச்சுட்டான். அந்த டீமன் இன்னும் வெளியில தான் இருக்கு அப்படின்னு பயந்துகிட்டே சொல்றாரு. இதை ஆலிஸ் பாத்துக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் காலிங் பேல் அடிக்குது. யார் அப்படின்னு தயங்கிக்கிட்டே போறா. அப்படியே ஒரு பையன் பேய் காஸ்டியூம் போட்டுக்கிட்டே நிக்கிறான். அவன் பாஸ்கட்டை பார்த்துட்டு நீ இப்பதானே வந்த, உன்னோட சாக்லேட்டை உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேக்குறான். ஆனா அவன் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கான். அவ மறுபடியும் சாக்லேட்டை போடுறா. ஆனா அவன் அங்கிருந்து போகாம இவளையே பாத்துக்கிட்டே நிக்கிறான். அவளுக்கு வித்தியாசமா இருக்கு. கதவை லாக் பண்ணிட்டு வர டக்குன்னு ஆலிஸ் திரும்பி பாக்குறா. அங்க அவனை காணோம். அதை பெருசா எடுத்துக்காம வந்து
அவ இன்டர்வியூ பாக்குறா. அதே நேரம் அவளுக்கு போன் வருது. அதுல பயங்கரமான வாய்ஸ் எல்லாம் கேக்குது. யாராவது பிராங்க் பண்றீங்க அப்படின்னு திட்டுறா. நான் தான் அபி பேசுறேன். அப்ப எனக்கு நிறைய கொடுமைகள் பண்ணிட்டாரு. அவரு என்கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு. என் உடம்புக்குள்ள டீமனை அனுப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி அழுகிறா. அடுத்த சில ஒரு உருவம் இவளை பிடிக்க வர மாதிரியும் டீமனை பாக்குற மாதிரியும் காட்டுறாங்க. கட் பண்ணி ஆலிஸ் தூக்கத்தை எந்திரிக்கிறா. அப்ப சரியா காலிங் பெல் அடிக்குது. இந்த நேரத்துல யாரு அப்படின்னு சுத்தி பாக்குறா. ஆனா யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. அதனால போய்கிட்டு இருக்கப்ப அப்ப கதவு கிட்ட இருந்து சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா பேய் காஸ்டியூம் போட்ட அந்த பையன் தான் நிக்கிறான். இந்த நேரத்துல இவன் என்ன பண்ற அப்படின்னு குழம்பி போய் கதவை ஓபன் பண்றா. கோவமா இங்க என்ன பண்ற, உன் பேரண்ட்ஸ் எங்க அப்படி சொல்லு அப்படின்னு கேக்குறா. ஆனா அப்பவும் அவன் பேசாம அமைதியா இருக்கான். அந்த பையன் திடீர்னு எந்திரிக்கிறான். இப்ப பெரிய ஆள தெரிய ஆலிஸ் பயந்து போய் மைக் அப்படி சொல்றா. கட் பண்ணி ஆலிஸும் அவ சேஃப்டிக்காக துப்பாக்கி எடுத்து வச்சுக்கிறா. மைக்கும் ஒரு பெரிய துணியால அவனை ஃபுல்லா மூடி பேய் மாதிரி சேர்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஆலிஸுக்கு அவனை பார்க்க ரொம்பவே பயமா இருக்கு. இருந்தாலும் தைரியமா வீட்டுல உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கா. மைக், இங்க ஏன் என் வீட்டுக்கு வந்த, எதுக்கு வந்த, இங்கெல்லாம் நீ வரக்கூடாது, உன் வீட்டுக்கு போ, இங்க இருக்கிறது உனக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்றான். அப்ப மைக்கும் பேசுறான். என் அம்மாவால உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்றான். அம்மாவா, யாரு, அபியா அப்படின்னு ஆலிஸ் ஷாக் ஆகி கேக்குறா. மைக்கும் அழுதுகிட்டே உன்னை இனி ப்ரொடெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு மறுபடியும் சொல்றான். யார்கிட்ட இருந்து அப்படின்னு கேக்குறா. அது என்ன ரொம்பவே மோசமான காரியங்களை செய்ய சொல்லுது. இனி நான் தான் அதுக்கு சேவை பண்ணணுமா, இது எனக்கு பிடிக்கல. என் அம்மா ரொம்பவே நல்லவங்க, உன்னை டார்க்க கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் அபி அம்மா எல்லாத்தையுமே பண்ண அப்படின்னு சொல்றான். யாருக்கிட்ட இருந்து பாதுகாக்க சொல்றான் அப்படின்னு அவளுக்கு புரியவே இல்ல. அப்ப டக்குன்னு ஆலிஸோட கைய மைக் பிடிச்சுக்கிட்டு நீங்க எனக்கு அம்மாவே இருப்பீங்களா அப்படின்னு கேக்குறான். அதை கேட்டு அவ ரொம்பவே பயந்து போயிடுறா. மைக்க சமாதானப்படுத்துறா. இப்ப நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் கையை விடவே மாட்டான். டக்குன்னு துப்பாக்கி எடுத்து நீங்க இருந்து போகாட்டி நான் போலீஸ்க்கு கால் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டு பயந்து அழுகிறான். அப்ப அவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சத்து கேட்டு பயந்து பயங்கிறது ஓடிய போயிடுறான். ஆலிஸுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அதிர்ச்சியாவும் பயமாவும் இருக்கு. ஆலிஸ் அவ பெட்ரூமுக்கு வந்து துப்பாக்கிய பில்லோக்கு கீழே வச்சுட்டு தூங்க போறா. அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேட்க திரும்பி பாக்குறா. அங்க அந்த கொடூரமான டீமன் வந்து நிக்குது. கட் பண்ணி ஆலிஸோட வீட்டுக்கு வெளியில தான் மைக் உட்காந்துக்கிட்டு இருக்கான். பயத்துல நடுங்கிக்கிட்டு இருக்கான். சின்ன வயசு மைக்கு கடைசி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது காட்டுறாங்க. டீமன் மைக் பக்கத்துல வருது. அவன் பயந்து பின்னாடி போறான். மெதுவா அவன் கிட்ட வந்து அதோட கொடூரமான உருவத்தை காட்டுது. அடுத்து மைக்கோட கண்ணுல இருந்து ரத்தம் வருது. அதுல இருந்து டீமன் மைக்க அதோட கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கு. இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து இப்ப மைக்கும் பயப்படுறான். அடுத்த சீன்ல ஆலிஸோட வீட்டுக்கு வெளியில ஒரு கார் வந்து நிக்குது. உள்ள அலெக்ஸ் தான் இருக்கான். ஆலிஸ், என்ன இந்த நைட்டு நேரத்துல பார்க்க உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எனக்கு உன்னை பார்க்கணும். இப்பவே எனக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கணும்னு சொல்லணும். அதான் வந்தே அப்படின்னு அவன்கிட்ட அவனே பேசிக்கிட்டு இருக்கும்போது தூரத்துல மைக் பேய் மாதிரி நிக்கிறத பாத்துறான். அலெக்ஸ் காரை விட்டு இறங்கும் போதே மைக் போய் ஒளிஞ்சிருக்கான். யாரது ஹாலோவின் காஸ்டியூம் போட்டுக்கிட்டு என்ன பயமுறுத்த பாக்குறீங்களா, வெளியில வாங்க அப்படின்னு அந்த மரத்தை பாத்துக்கிட்டு இருக்கான். அதே நேரம் அவனுக்கு பின்னாடி மைக் வந்து நிக்கிறான். அலெக்ஸ் மெதுவா திரும்பி பாக்குறான். மைக் அவன் எதிர்பார்த்த நேரமா கத்திய வச்சு குத்தி அவனை கொடூரமா கொன்னுறான். பாடிய கார்ல போட்டுட்டு ஒரு கயிறு எடுத்து அவன் கழுத்தை சுத்தி கட்டிக்கிறான். அடுத்து அலெக்ஸோட கோட்டையும் கேப் எடுத்து போட்டு போறான். இது எதுவுமே தெரியாத ஆலிஸும் வீட்டுக்குள்ள இருக்கா. அடுத்த சீன்ல ஓல்டு ரிப்போர்ட்டர் லேடி அவ அசிஸ்டன்ட் டயானா கிட்ட பேசிக்கிட்டே காரை ஓடிக்கிட்டு இருக்கா. ஆலிஸோட பை ஃப்ரெண்ட் யாரோ கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டாங்க. அந்த கொலையை மைக் தான் பண்ணிருப்பான். சீக்கிரமா ஆலிஸை கான்டாக்ட் பண்ணி இன்டர்வியூக்கு ரெடி பண்ணுங்க, நான் ஸ்டுடியோக்கு வந்துகிட்டே இருக்கேன், இது நம்ம சேனலுக்கு நல்ல நியூஸ் அப்படி சொல்லிட்டு ஓல்டு லேடியும் சொல்லிட்டு போன வச்சிடறா. டயானா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய சத்தம் கேக்குது. பயந்து போய் பாக்குறா. அடுத்த கொஞ்ச நேரத்துல ஓல்டு லேடி ஸ்டுடியோக்கு வர வந்து பார்த்தா ஒரே ஷாக்கு. ஸ்டுடியோவே இருட்டா இருக்கு. பொருள் எல்லாமே கலைஞ்சு போய் கிடக்கு. அவளுக்கு என்னாச்சுன்னு ஒண்ணுமே புரியல. லைட்டை போட்டா ஆன் ஆக மாட்டேங்குது. டயானாவுக்கு கால் பண்ணி பாக்குறா. போன் உள்ள இருந்து தான் ரிங் ஆகுது. மெதுவா சத்தம் வந்து அந்த பக்கமா போறா. அடுத்து போனுமே கட் ஆயிடுது. திடீர்னு அவளுக்கு பின்னாடி கதவு க்ளோஸ் ஆகிற சத்தம் கிட்ட பயந்து போயிடுறா. அப்ப பக்கத்துல அவ பேர் சொல்லி டயானா கூப்பிட திரும்பி பார்த்தா டயானாவோட உடம்புல ரத்தமா இருக்கு. பயந்து போய் வாங்க வந்து ஒளிஞ்சுக்கங்க அப்படி சொல்றா. என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்க அப்ப திடீர்னு துப்பாக்கி சுடுற சத்தம் கேக்குது. கேமராமேனை தான் சுட்டிருப்பாங்க. அவனை சுட்டது வேற யாரும் இல்ல, மைக் தான். அதை பார்த்த ஓல்டு லேடியும் டயானாவும் பயந்து போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஓல்டு லேடி பாதுகாப்புக்கு ஷாக் மிஷின் எடுத்து வச்சுக்கிறா. மைக்கும் அங்கிருந்து எல்லாருமே கொண்டிருப்பான். துப்பாக்கியோட ரெண்டு பேருமே தேடிக்கிட்டு இருக்கான். இப்ப அவன் ஹாலோவின் காஸ்டியூம்ல பயங்கரமா இருக்க. அவனை பார்த்து பயந்து போன டயானா மறைஞ்சுக்கிறா. சரியா டயானா இருக்கிற அந்த பக்கமா மைக் வர இந்த நேரம் ஓல்டு லேடி அவ உயிரை காப்பாத்துறதுக்காக அவ சிற்ப டயானா இருக்கிற அந்த இடத்துக்கு தூக்கி போடுறா. அந்த சத்தம் கேட்டு மைக் டயானாவை கண்டுபிடிச்சு சுட்டுறான். அந்த நேரத்தை பயன்படுத்தி ஓல்டு லேடின்னு தப்பிக்க பார்க்க அங்க இருந்த சட்டரை ஓபன் பண்ண முடியல. மைக் அவளை பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறான். அதுல அவ முகம் புள்ள ரத்தமாயிடுது. அவளை கொல்ல போக துப்பாக்கில குண்டும் இல்ல. அந்த நேரம் அவ வச்சிருந்த அந்த ஷாக் மிஷினை வச்சு அவனுக்கு ஷாக் கொடுத்துடுறா. மைக் கீழே விழுந்துடுறான். உடனே ஓல்டு லேடியும் போலீஸுக்கு கால் பண்றா. ஆனா அதுக்குள்ள மைக் எந்திரிச்சு கத்தி எடுத்து அவளை கொல்ல போக சரியா அந்த நேரம் ஆலிஸ் இங்க வந்து மைக் எதுவுமே பண்ணாத அப்படி சொல்றா. ஆனா அவளை பிடிச்சு குத்து போக மைக் நான் தான் அம்மா சொல்றேன் அப்படி சொல்லவும் அவளை விட்டுறான். ஓல்டு லேடியும் மெதுவா விலகி போயிடுறா. மைக் ஆலிஸ் கிட்ட அழுதுகிட்டே வரான். திடீர்னு அவனுக்குள்ள இருந்த அந்த டீமன் வெளியில வர ஆலிஸோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிடறான். அப்ப திடீர்னு ஓல்டு லேடி கத்தி எடுத்து மைக்கோட முகத்தை குத்திடுறா. மைக் ரத்த வெள்ளத்துல கொடூரமா இறந்து போறான். அப்படியே கட் பண்ணி கடைசியா ஜானோட வெட்டியும் அந்த டீமன்
சிலையும் காட்டி படத்தை முடிக்கிறாங்க. ஓகே காய்ஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டிட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை காய்ஸ்.